அற்பமான எண்ணின் வேதத்தை அறிய பயன்படுத்தி இயேசப்பார்க்கே மகிமை உண்டாவதாக. யாக்கோபு அதிகாரம் 3. கேள்வி 1. எதை அடைவோம் என்று அறிந்து அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என்று பவுல் கூறினார். விடை அதிக ஆக்ஞையை. யாக்கோபு 3:1. கேள்வி 2. நாம் எல்லாரும் எதில் தவறுகிறோம்? விடை அநேக விஷயங்களில். யாக்கோபு 3:2. கேள்வி 3. சொல் தவறாதவன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறான்? விடை பூரண புருஷன். யாக்கோபு 3:2. கேள்வி 4. சொல் தவறாதவன் தன் சரீரம் முழுவதும் எதினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான்? விடை கடிவாளத்தினாலே. யாக்கோபு 3:2. கேள்வி 5. குதிரைகளின் வாய்களில் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு என்ன போடுகிறோம்? விடை கடிவாளம். யாக்கோபு 3:3. கேள்வி 6. குதிரைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு என்ன செய்கிறோம்? விடை அவைகளின் முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். யாக்கோபு 3:3. கேள்வி 7. மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடத்துக்கு நேராக எவை திருப்பப்படும்? விடை கப்பல்கள். யாக்கோபு 3:4. கேள்வி 8. கப்பல்களை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் அவ்விடத்திற்கு நேராக அவை எதினாலே திருப்பப்படும்? விடை மிகவும் சிறிதான சுக்கானாலே. யாக்கோபு 3:4. கேள்வி 9. நாவானது சிறிய அவமாயிருந்தும் எவைகளை பேசும்? விடை பெருமையானவைகளை. யாக்கோபு 3:5. கேள்வி 10. பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது எது? விடை சிறிய நெருப்பு. யாக்கோபு 3:5. கேள்வி 11. நெருப்புக்கு உவமையாக சொல்லப்பட்ட சரீர அவயம் எது? விடை நாவு. யாக்கோபு 3:6. கேள்வி 12. நாவு எது நிறைந்த உலகம்? விடை அநீதி. யாக்கோபு 3:6. கேள்வி 13. நம்முடைய அவயவங்களில் முழு சரீரத்தையும் கரைப்படுத்துவது எது? விடை நாவு. யாக்கோபு 3:6. கேள்வி 14. நாவு எதை கொளுத்து விடுகிறதா இருக்கிறது? ஆயுள் சக்கரத்தை. யாக்கோபு 3:6. கேள்வி 15. நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது எது? விடை நாவு. யாக்கோபு 3:6. கேள்வி 16. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் எதினால் அடக்கப்படும்? விடை மனுஷ சுபாவத்தால். யாக்கோபு 3:7. கேள்வி 17. எதை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது? விடை நாவை. யாக்கோபு 3:8.
கேள்வி 18. நாவு அடங்காத பொல்லாங்குள்ளதும் எது நிறைந்ததுமாயிருக்கிறது? விடை சாவுக்கு ஏதுவான விஷம். யாக்கோபு 3:8. கேள்வி 19. நாவினாலே நாம் யாரை துதிக்கிறோம்? விடை பிதாவாகிய தேவனை. யாக்கோபு 3:9. கேள்வி 20. நாவினாலே நாம் யாரை சபிக்கிறோம்? விடை தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை. யாக்கோபு 3:9. கேள்வி 21. ஒரே வாயிலிருந்து எவைகள் புறப்படக்கூடாது? விடை துதித்தலும் சபித்தலும். யாக்கோபு 3:10. கேள்வி 22. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து எத்தகைய தண்ணீர் சுரக்காது? விடை தித்திப்பும் கசப்புமான தண்ணீர். யாக்கோபு 3:11. கேள்வி 23. அத்திமரம் எந்த பழங்களை கொடுக்காது? விடை ஒலிவ பழங்களை. யாக்கோபு 3:12. கேள்வி 24. திராட்சை செடி எந்த பழங்களை கொடுக்காது? விடை அத்தி பழங்களை. யாக்கோபு 3:12. கேள்வி 25. எது தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது? விடை ஓர்ப்பான நீரூற்று. யாக்கோபு 3:12. கேள்வி 26. யார் தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன்? விடை ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன். யாக்கோபு 3:13. கேள்வி 27. ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவ்வாறு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன்? விடை ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே. யாக்கோபு 3:13. கேள்வி 28. நம் இருதயத்திலே எவைகளை வைத்தால் நாம் பெருமை பாராட்டாது இருக்க வேண்டும்? விடை கசப்பான வைராக்கியம் விரோதம். யாக்கோபு 3:14. கேள்வி 29. எதற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும்? விடை சத்தியத்திற்கு. யாக்கோபு 3:14. கேள்வி 30. கசப்பான வைராக்கியம் விரோதம் எங்கிருந்து இறங்கி வருகிற ஞானம் அல்ல? விடை பரத்திலிருந்து. யாக்கோபு 3:15. கேள்வி 31. கசப்பான வைராக்கியம் விரோதம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? விடை லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய். யாக்கோபு 3:15. கேள்வி 32. வைராக்கியமும் விரோதமும் உள்ள இடத்தில் உள்ளவை எவை? விடை கலகம் சகல துர்ச்செய்கைகள். யாக்கோபு 3:16. கேள்வி 33. பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது எப்படிப்பட்டதாய் உள்ளது? விடை சுத்தமுள்ளதாய். யாக்கோபு 3:17. கேள்வி 34. பரத்திலிருந்து வருகிற ஞானம் பின்பு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? விடை சமாதானம் சாந்தம் இணக்கம் உள்ளதாய். யாக்கோபு 3:17. கேள்வி 35. இரக்கம் நற்கனிகளால் நிறைந்ததாய் இருக்கிறது எது?
பரத்திலிருந்து வருகிற ஞானம். யாக்கோபு 3:17. கேள்வி 36. பரத்திலிருந்து வருகிற ஞானம் பின்பு பட்சபாதம் இல்லாததாயும் எது அற்றதாயும் இருக்கிறது? விடை மாயமற்றதா. யாக்கோபு 3:17. கேள்வி 37. எது சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது? விடை நீதியாகிய கனி. யாக்கோபு 3:18. கேள்வி 38. நீதியாகிய கனியானது யாராலே விதைக்கப்படுகிறது? விடை சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே. யாக்கோபு 3:18. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.